அனைவருக்கும் வணக்கம். ஜெய ஜெயசங்கர, ஹரஹர சங்கர, குருவடி சரணம், திருவடி சரணம். நமக்கு அன்றாட வாழ்க்கையில் மனக்கவலை, மனசில் ஏதாவது ஒரு குழப்பம் இருந்துகிட்டே இருக்கும். அதிலிருந்து நம்ம எப்படி மீண்டு வர்றது அப்படிங்கிறத நமக்கு எப்போவுமே தெரியாமல் முழிச்சிட்ருப்போம். அதை எப்படி நம்ம சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி மகாபிரிவா வாழ்க்கையில் நடந்த ஒரு நிகழ்வை வச்சு இன்றைக்கி நான் உங்களுக்கு பதிவில் சொல்ல போகிறேன். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். மகாபெரிவா மேலே நிறையா பேர்த்துக்கு பக்தியும் அன்பும் அதிகமாக இருந்தது. அதே போல் பெரியவாளுக்கும் நிறையா பேர்த்து மேலே அன்பும் அக்கறையும் இருந்தது. அப்படிப்பட்ட ஒருத்தர் தான் வெங்கட்ராம சாஸ்திரிகள். அவர் மேலே பெரியவாளுக்கு அந்த அளவுக்கு ஒரு அன்பும் இருந்தது, அக்கறையும் இருந்தது. அதே மாதிரி வெங்கட்ராம சாஸ்திரிகளுக்கும் பெரியவா மேலே அப்படி ஒரு பக்தி. அவரோட மறைவுக்கு பின்னாடி அவரோட மகன்கள் 2 பேர் இருந்தாங்க. அவங்க 2 பேர்த்துக்குமே சாஸ்திர முறைப்படி சக்தி உபாசனை சொல்லித்தரப்பட்டது, ஸ்ரீவித்யா உபாசனை சொல்லித்தரப்பட்டது. அவங்களுக்கு வேலையாகவும் பூஜையாகவும் அந்த விஷயம் சித்தியானாலும் மனசளவில் அந்த பூஜையும் அந்த ஒரு சக்தி உபாசனை அவங்களுக்கு பழிக்கலை அப்படிங்கிற ஒரு மனக்குழப்பம் அவங்களுக்கு இருந்துகிட்டே இருந்தது. அதை எப்படி சரி செய்கிறது அப்படின்னு யோசிச்ச அந்த 2 பேரும் பெரியவாடை போய் தரிசனம் பண்ணால் அவர் இதுக்கு வழி சொல்லுவார் அப்படின்னு முடிவு பண்ணி ஒரு நாள் பெரியவாடை போய் சந்திக்க போனாங்க. மகா பெரியவா எப்போவுமே யார் வந்தாலும் அவங்களையே அறிமுகப்படுத்தணும்னு நினைப்பார். அவங்கள பற்றி மகா பெரியவாளுக்கு தெரிஞ்சால் கூட அதை பற்றி காட்டிக்க மாட்டார். இதே மாதிரி அந்த 2 பசங்களும் போய் மகா பெரியவாவை பார்த்து, நாங்கள் வெங்கட்ராம சாஸ்திரிகளோட மகன் வந்திருக்கோம், எங்களுக்கு சக்தி உபாசனை நாங்கள் செஞ்சுட்டு வரோம், இருந்தாலும் எங்கள் மனசு குழப்பமாகிருக்கு அப்படின்னு சொல்லி மகாபெரிவாட்ட கேட்குறாங்க. அப்போ நடந்தது தான் இந்த உபதேசம். மகாபெரிவாவை பார்த்து அந்த மகன் கேட்டான், சுவாமி, நாங்கள் சக்தி உபாசனை பல வருடங்களாக செஞ்சுட்டு வந்துட்ருக்கோம், இருந்தாலும் மனதில் இருக்க குழப்பங்களும் மனதோட எண்ண ஓட்டமும் அடங்கின மாதிரி தெரியல. இப்படி ஒரு எண்ண ஓட்ட நிலையில் எப்படி அந்த உபாசனை பழிக்கும் அப்படிங்கிற ஒரு குழப்பத்தில் நாங்கள் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி மகாபெரிவாவை கேட்குறாங்க. அப்போ மகாபெரிவா சொல்கிறாரு, நீ ஏன்ப்பா இதை எங்கிட்ட கேட்குற அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இவங்களுக்கு ஒன்றும் புரியல, என்ன மகாபெரிவா இப்படி சொல்கிறாரு அப்படின்னு. நீ எந்த தெய்வத்தை வணங்குற அப்படின்னு கேட்குறாரு. அப்போது அந்த பசங்க சொல்கிறாங்க, நாங்கள் அம்பாலை தேவியை ஸ்ரீவித்யா ரூபமாக உபாசனை பண்ணிட்டு வரோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. தேவியை எந்த வடிவத்தில் நீங்கள் வணங்குற அப்படின்னு சொல்லி கேட்குறாரு மகாபெரிவா. தேவியை படமாக வச்சு வழிபாடு செய்கிறோம். அதே போல் தேவியோட விக்கிரகம் எங்கள் வீட்டில் இருக்குது, அதே தேவிக்கு அபிஷேகம் ஆராதனை செஞ்சு வழிபாடு செய்கிறோம். தேவிக்கு எந்திரம் எழுதி எந்திரமாகவும் நான் அம்பாளை பூஜை செஞ்சுட்டு வந்துட்ருக்கோம் பெரியவா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ மகாபெரிவா கேட்குறாரு, தேவியை படமாக வச்சு வழிபாடு செய்கிற, சிலையாக வச்சு வழிபாடு செய்கிற, எந்திரமாக வச்சு வழிபாடு செய்கிற, ஆனால் அந்த தேவியை உன் மனசில் வச்சு நீ வழிபாடு செஞ்சையா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அந்த 2 பேர்த்துக்குமே மகாபெரிவா என்ன சொல்ல வராங்க அப்படின்னு புரியலை. அப்போ மகாபெரிவா சொல்கிறாரு, தெய்வத்தை நீ உனக்குள்ளே வச்சு நீ என்னைக்கு வழிபாடு செய்ய ஆரம்பிக்கிறியோ உன்னோட கேள்விகளுக்கான பதிலும் அப்போவே பிறக்க ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. நீ இதை எங்கிட்ட கேட்குறதே தப்பு. உன்னோட மனக்கவலையையும் எண்ண ஓட்டத்தையும் நீ தேவிகிட்ட தான் கேட்கணும். நீ எந்த தெய்வத்தை வழிபாடு செய்கிறியோ அந்த தெய்வத்துக்கிட்ட நீ உன் மனசில் இருக்க குழப்பங்களையும் உன் மனசில் வரக்கூடிய சந்தேகங்களையும் கேட்டாதான் அதுக்கான தீர்வு கிடைக்கும். இங்கே எதுக்கு போய் தேவிகிட்டேயே கேடு. உன் தெய்வத்துக்கிட்ட நீ எப்போ அன்பும் அரவணைப்பும் தெய்வத்துக்கிட்ட நீ நெருங்குறியோ அப்போ தான் உன்னோட மன எண்ண ஓட்டங்கள் நிற்கும், உன்னோட பிரச்சனை அனைத்துக்குமே தீர்வு கிடைக்கும். தேவிகிட்ட போ அப்படின்னு சொல்லி மகாபெரிவா அனுப்பிச்சு வைக்கிறார். இதிலிருந்து அந்த 2 மகன்களும் தேவியோட உபாசனையில் ஒரு நல்ல நிலைமைக்கு வராங்க. இது மூலியமா நம்ம கற்றுக்க வேண்டிய பாடம் என்னென்னா, நம்ம வணங்குற தெய்வத்துக்கிட்ட நெருங்கி உறவாடணும். நம்ம மனசில் வர குழப்பங்களுக்கான தீர்வு அந்த தெய்வமே நமக்கு கொடுக்கும். அதை விட்டுட்டு நம்ம அடுத்தடுத்த தெய்வங்களை தேடி போகிறது, நம்ம வேறு விஷயங்களை செய்கிறதுங்கிறது ஒரு முட்டாள்தனமான ஒரு விஷயம். உங்களோட தெய்வம் உங்கள் வீட்டில் உங்கள் மனசுக்கு எந்த தெய்வத்தை ரொம்ப பிடிக்குதோ அந்த தெய்வத்துக்கிட்ட அன்பாகவும் ஒரு நெருக்கத்தோடவும் நீங்கள் நெருங்கி பழகுங்க. உங்களோட கேள்விகளுக்கும் உங்களோட குழப்பங்களுக்கும் தீர்வு கிடைக்கும். மன பிரச்சனைகள் சீக்கிரமாக சரியாகும். இது மகாபெரிவா நமக்கு கொடுக்குற உபதேசமாக எடுத்துக்கிட்டு இதை நீங்கள் பின்பற்றிட்டு வந்தீங்கன்னா
உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். ஒரு சந்தோஷமான வாழ்க்கை பெரியவா அருளால் உங்கள் எல்லாத்துக்கும் கிடைக்கணும்னு நானும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். இந்த தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ள தகவலாக அமைஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். நம்ம சேனலில் புதுசாக ஹைப்புன்னு ஒரு ஆப்ஷன் வந்திருக்கு. கமெண்ட் செக்ஷனோட ஸ்லைடை நீங்கள் தள்ளினீங்கன்னா ஹைப் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வரும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளோட சேனல் புது சேனலுங்கிறங்காட்டி நிறையா பேர்த்துக்கு வியூஸ் போகாது, நிறையா பேர்த்துக்கிட்ட போய் சேராது. அதை நீங்கள் செய்யும்போது நிறையா பேர்த்துக்கிட்ட இந்த பதிவு போய் சேரும். நிறையா பேர்த்துக்கு இது பயனுள்ள பதிவாக அமையும். இதை நீங்கள் கண்டிப்பாக செய்வீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு புது தகவலோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.